நல்லா இருக்கே சரவணன். டாடிமா சின்ன ஐடியில் தான்மா அப்லோட் பண்ணேன். பெருசில் இப்போ லைவ் போட்டிருக்கேம்மா. நான் சொல்கிறேன். ஹாய் ராஜன், ஹலோ. இல்லைம்மா இன்னும் சாப்பிடலடா, சாப்பிட்ணும். காலையில் கொஞ்சம் வண்டி சர்வீஸ்க்காக நான் போயிட்டு வண்டியை விட்டுட்டு சாவியை வீட்டு சாவி மறந்து அதிலே கொடுத்துட்டு ரிட்டர்ன் போய் அந்த சாவி வாங்கிக்கிட்டு ஆனால் ஜாலியாக இருந்தது. ரோட்டில் நடந்து போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்தது. எனக்கான நல்லா தாண்டா போச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப டல்லுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இனிய காலை வணக்கம் சொல்கிறாங்க ராஜன். ஜிஜி மோகன், உங்கள் வீட்டில் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சுங்க சார்? நல்லா போச்சா? பொங்கல்லாம் வச்சிங்களா? இன்றைக்கி மாட்டு பொங்கல் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது? இதெல்லாம் என்ன பூச்சிக்கடியானே தெரியல. பட்டு பச்சை வாமிட் பண்ணுறான். பில்லு போடுறதுல அவங்க சாப்பிடவே இல்லை காலிலேருந்து பாரு. விரதமா? ஆல்ரெடி அவன் எதையும் தின்னுட்டு வந்துட்டான் பச்சையா, அதுதான் எடுக்கிறான். பச்சை பில்லு மாதிரி எதையோ சாப்பிட்ருக்கான். அது இலையா பில்லான்னு தெரில, எடுத்துட்டான். அவளோட விரதத்தை முடிச்சிட்டாள். கண்டிப்பாக பிரியா கஷ்டமாக இருக்கும் மகா, எனக்கு தெரியுது. பிரியான்னு வந்துடுச்சு. அதுலேருந்து வெளில வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும். ஹாப்பி பர்த்டேவா? சேம் டு யூ ஜேகே. உன்னை இன்னும் இன்னிலேருந்து தானே உருவாக்கப்பட்டது. ஸோ ஹாப்பி பர்த்டே ஜேகே. டாடிமா ஜேகேக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே ஜேகே. எப்போவும் சந்தோஷமா இரு. ஏன் சரிவா மாட்டு பொங்கல்லாம் அதனால புரியலன்னு நினைக்கிறேன் உனக்கு. அவன் எந்த கலாய்க்கிறாராம்மா அவரு. அப்போ அவரை விடலாமா நம்ம? கப்பல்லாம் கவர்லையே, கப்பல் கவருது. அக்கையில் என்ன சாப்பிட்டேன்? ஜேகே எப்படி போச்சு? எத்தனை நாள் லீவு? ஆமாம், அண்ணாவுக்கு லேட்டாக புரியுது. அண்ணா உனக்கு உண்மையிலே பிறந்தாலும் நம்பி விஷ் பண்ணார். ஆமாம், நீ இல்லைன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது சொன்னதெல்லாம் இன்னும் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் அதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நீ இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க. பாப்பாய் பார்க்குறேன். பாப்பாய் பாப்பாய் பொங்கல் விஷ் பண்ணுறான் நம்ம. பாப்பாய் பாப்பாய். கோல்டு இஸ் கோல்டு. ஆஹா, அப்படியா? அந்த கொடுமை என் வாயால் அப்படி சொல்லுவாங்க கீழே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சாமி கும்பிடணும், ஆனால் எனக்கு உடம்பு முடியலை. அதில் நேற்று கும்பிட்டதே போதும்னு நினைக்கிறேன். ஹாய் வீராசாமி, எப்படி இருக்கீங்க? அப்படி ஒன்றும் கதவு அதுவே திறந்து டாடி 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 கதவு அதுவே திறந்து மூடுதான். பிங்கியும் பட்டுவோம். ஆனால் பாவிங்களா, யாரா திறந்தது? நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம். எவன்டா அதை திறந்து உள்ளே போடுதுன்னு கேட்குது. காற்றுல இறக்குதுல்ல, அதுக்கு தப்பு இல்லையா? ஸோ எப்போ சொன்னாலும். ஓஹோ, குட்டி விஜய் ஹாய். முடியாதா? இருக்கேன் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், சுக்ரியாஜி சுக்ரியாஜி ஹாய் ஜேகே. நான் ஷிஃப்டாகி வரேன். ஜேகே எத்தனை நாள் லீவு? அக்கீல் எத்தனை நாள் லீவு? அக்கீல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் விருப்பம் லீவ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஜேகே நீ சொல்லு. ஐஸ் கேஸ்டில் கொண்டை போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏற